முதலாவதாக சபைக்கு எதிரான வாசல் பாதாளத்தின் வாசல்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே 16:18 நாம் பார்க்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல், கிறிஸ்துவாகிய இயேசுவாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பாதாளத்தின் வாசல்கள், பிசாசும் அவனுடைய பொல்லாத ஆவிகளும் அதிகமாய் தேவ மக்களை மேல் கவனம் வைத்து தேவ மக்களோடு போராடி கொண்டே இருக்கின்றன, சபைகளோடு போராடி கொண்டே இருக்கின்றன. உங்கள் வீடுகளில், உங்கள் வாழ்க்கைகளில், அல்லது உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கைகளில் இந்த பாதாளத்தின் பொல்லாத வல்லமைகள் எப்படி தாக்குதல்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது? எந்த தாக்குதல்களுக்குள் அகப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இன்று அதிலே ஒரு விடுதலையை தருவதற்கு தான் இயேசு ராஜா இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த வார்த்தை இங்கு ஆண்டவர் தருகிறாரோ, நான் சொல்லுகிறேனோ, அதை அப்படியே எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறீர்கள். அதிலே ஒரு பெரிய ஜெயத்தை காண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் பிள்ளைக்கு கைவசம் கொடுத்துட்டான், அண்ணா இந்த படிக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டான் என்று சொல்லுகிற வேதனையோடு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறது இல்ல, வேலைக்கு கிடைச்சாலும் வேலைக்கு போகல, ஆன்லைன்ல வேலை செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்ய மாட்டேங்குது, இப்படி எல்லாம் சொல்லி அலைக்கழிக்கப்பட்ட நிலையில், கட்டுண்ட நிலையில் யாரை இந்த பாதாளத்தின் வாசல்கள் இன்றைக்கு கை போட்டு பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு ஜெயத்தை, விடுதலையை தருவாராக. அல்லேலூயா. பலவிதமான மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், என் வீட்டுல வாசப்படியில கொண்டு போட்டுட்டு போறான், அங்க செய்கிறான், இங்க செய்கிறான் என்று மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு கட்டுண்டவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக யார் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களோ, இன்று கர்த்தர் அதற்கு முடிவு கட்டி அந்த கட்டுகளை உடைத்து ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தருவார். அது பாதாளத்தின் வாசல். அது சபைக்கு எதிராய் போராடுகிறது. தேவ பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராய் போராடுகிறது. கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வோனின் மந்திரவாதிகளின் சர்ப்பங்களை மோசேயின் கோலினாலே ஆமென் விழுங்க வைத்த மோசேயின் தேவன் நம்மோடு இருக்கிறார். கரம் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே எந்த மந்திரவாதிகளாக இருந்தாலும் ஆமென், நாம் சபை கூடி வருகிற தேவ மக்கள், நம்முடைய சபைகளில் நடக்கிற ஜபங்களினாலே, உங்கள் குடும்ப ஜபங்களினாலே, உங்கள் தனி ஜபங்கள், ராக்காலத்திலே அதிகாலையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஜபங்களால் இந்த பொல்லாத பார்வோனின் சர்ப்பங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டே போகும். அல்லேலூயா. நீ பயப்படாதே. நீ பயந்த நாட்கள் போதும். இனி பயத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்தை தேவ வசனத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை 1000 தடவைனாலும் சொல்லுங்க ஐயா, அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே. அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டரினாலே அல்ல, நம்முடைய ஜபக்குழுவினாலே அல்ல, நமக்காக பொறுப்படுத்தி ஜபிப்பேன் சொன்னவரினால அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் முழு நம்பிக்கை இயேசு மேல வைங்க. இயேசு நமக்காக மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசை வென்றவர். அவர் உங்களுக்கு இந்த பொல்லாத கிரியைகளை அழித்து பரிபூர்ண ஜெயம் தருவார். அல்லேலூயா. சிலருக்கு ஓயாத வியாதி போராட்டங்கள், எங்க போனாலும் விபத்து, ஆபத்து என்கிற தட்டுமுட்டுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிற போராட்டங்கள், சிலருக்கு ஒரே சண்டைகள், பிரிவினைகள் என்கிற போராட்டங்கள், தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொல்லாத ஆவி எப்படி போட்டு நம்மை அழிக்கலாம் என்று குடும்பத்துக்குள்ளே, உறவினர்களுக்குள்ளே, வேலை ஸ்தலத்திலே, தோட்டத்தில் போனா தோட்டத்தில், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். சரீரத்தில் சுகமாயிருந்தேன் என்று ஒரு நாள் கூட சுகமா இருந்தேன் சொல்ல முடியாத அளவுக்கு பல கஷ்டங்கள் திரும்ப திரும்ப போட்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார். ஆமீன். அந்த சத்துரு வெள்ளம் போல வந்து உன்மேல் போராடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். அல்லேலூயா.
இந்த சரீரம் எப்படித்தான் தாங்கும் ஐயா, எத்தனை வியாதி எத்தனை பிரச்சனை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனையோடு இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாக இன்று கர்த்தர் அதை முறியடிப்பார். அல்லேலூயா. அந்தரங்க வியாதியினால், வெளியே சொல்ல முடியாத சங்கடமான வியாதியினால் மிகுந்த வேதனையோடு இன்றைக்கு இந்த கூட்டத்திலே இருக்கிறது யார்? மகளே, மகனே, உன்னுடைய ஒரு ஏக்கம் போனால் போதும், கர்த்தர் ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்வார். அல்லேலூயா. உனக்கு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அதை ஜபம் பண்ண முடியல, குடும்ப ஜபத்துல சொல்ல முடியாது, சபைக்கு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை புரிந்து கொண்டு, உன் நிலைமை அறிந்து கொண்டு உனக்காக ஒரு கிரியை செய்ய போகிறார். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன் உள்ளத்திலிருந்து அப்பா என்று ஒரு ஏக்கத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார். உன் உள்ளத்திலிருந்து அந்த ஏக்கம் போகும் பொழுது உன்னுடைய அந்தரங்க நோய் இன்றைக்கு சுகம் ஆகும். அந்த பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த வார்த்தைகள் வரும் பொழுது உங்களை சுகமாக்குவதாக, உங்கள் கட்டுகளை உடைப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஏவப்பட்டவர்கள் ஆவியில் நிறைந்தவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவர் சகல கட்டுகளை உடைப்பார். உனக்காக உன் வாழ்வின் எல்லை எங்கிலும் இன்றைக்கு ஜெயக்கொடி நாட்டுவார். அல்லேலூயா. ஒரு அசுத்த ஆவியோ, ஒரு அந்தகார வல்லமையோ, ஒரு இருளின் ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதமோ உன் எல்லைக்குள் இனி நுழையவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பலமான கிரியை நடப்பிப்பாராக. இன்றைக்கு சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் சபை வாசலுக்குள் ஆத்துமாக்களை வர விடாமல் எதிராக நின்று விழுங்கி கொண்டிருக்கிறது, பட்சித்து போட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதாளத்தின் வாசல்களுடைய வேலை, அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, அவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டு சபைக்குள்ளே வரவிடாதபடி பண்ணிக்கொண்டே இருக்கிறான். எத்தனை வருடங்களாக இது நடக்கிறது. ஆனால் இன்று பகல் வேளையிலே ஒரு பெரிய கட்டறுத்தல் உண்டாகட்டும். பாதாளத்தின் வாசல்கள் கர்த்தருடைய சபையை ஒரு பொழுதும் மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் யார் யாரை சபையிலே கொண்டு வர தெரிந்து கொண்டாரோ அவர்கள் ஒருவராகிலும் இனி இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய குருட்டாட்டத்துக்குள் இருக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு எதிராய் பெரிய சிவப்பான வலு சர்ப்பம் அது நின்று கொண்டு ஆமீன் சபைக்குள்ளிருந்து உருவாகிற ஜெயம் கொள்ளுகிற ஆண் பிள்ளையை பட்சிக்கலாம் என்று சொல்லி அது பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த பாதாளத்தின் வல்லமைகளுடைய கிரியைகள் தான். அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி மகா பயங்கரமாய் தனக்கு கொடுக்கப்பட்ட கால முடிவுக்குள் வருகிறது என்பதை அறிந்து கொண்டபடியினால் இன்றைக்கு மிகுந்த எரிச்சலோடு மிகுந்த கோபத்தோடு சபையிலே யாரை அவன் கான்சென்ட்ரேட் பண்றான்? வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் புதிய ஆத்துமாக்களை தடை செய்ய பார்க்கும் பொழுது வலு சர்ப்பத்தின் ஆவி அது உள்ளே இருந்து விசுவாசத்தில் வளருகிறவர்களை, சத்தியத்தில் எழும்புகிறவர்களை, கர்த்தருக்கான ஊழிய கிரியைகள் செய்கிறவர்களை பட்சிக்கலாம், விழுங்கலாம் என்று சொல்லி அவன் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாய் மட்டுமல்ல, அவனுடைய வாலினாலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்களில் 1/3 பங்கை விழத்தள்ளினான் என்று வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, நல்ல பிரகாசிக்கிற அநேக பாத்திரங்களை வால் வால் பொய் போதகம் என்கிற வால், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், துருபதேசங்களை கொண்டு இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவ மக்களை இழுத்து பூமியிலே தள்ளுகிறான். ஆவியில் நின்றவர்களை மாம்சத்தில் தள்ளுகிறான். வானத்துக்கு நேராய் வளர்ந்து வந்தவர்களை மண்ணுக்கு நேராய் போக வைக்கிறான். இது நம்முடைய சபைகளிலும் எச்சரிப்படைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் முழங்கால் படியிட வேண்டும். சபைகள் இவைகளுக்காக போராட வேண்டும். கூடி கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். வீடுகளிலே விசுவாச மக்கள் குழுக்களாக கூடி ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபங்கள் எழும்பும் பொழுது இந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகள், பாதாளத்தின் வல்லடிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தருடைய சபை கம்பீரமாய் ஜெயம் எடுத்து எழும்பும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சபைக்கு என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே அது சொல்லப்படும். அல்லேலூயா.
இந்த பிசாசின் உபத்திரவங்களால் வாடி வதங்கி போன கட்டுண்டு தவித்து கொண்டிருக்கிற உன் குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். அல்லேலூயா. சபையே வளர்ச்சி இல்லாமல் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை குறைந்து குறைந்து எல்லாவற்றிலும் டவுன் ஆகி போய் ஊழியக்காரரே சோர்ந்து கிடக்கிற அந்த சபையிலே இதுவரைக்கும் பிசாசு என்ன செய்தான், ஆனால் இனிமேல் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் என்பது உன்னை குறித்து சொல்லப்படும். விசுவாசிக்கிறவள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் இயேசு வெற்றி சிறக்க போகிறார். அவர் தம்முடைய சபையிலே மகிமைப்பட போகிறார். அவர் பாதாளத்தின் வாசல்களை சுட்டெரிக்க போகிறார். சபையின் வாசல்கள் தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் சபைக்கு விரோதமாய் பீலேயாம் வாயை திறக்க முடியாதபடி கர்த்தர் சாபத்தை தடுத்து நிறுத்தினவர். அல்லேலூயா. அந்த மோசேயின் தேவன் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். ஊழியக்காரர்கள் திடன் கொள்வீர்களாக. ஒருவனும் சாபம் போட்டோ மந்திரவாதம் செய்தோ தந்திரவாதம் செய்தோ கர்த்தருடைய சபையை அவன் கீழே தள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள்? நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பராக்கிரமமானவைகளை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். மதவாதிகளை இழக்கிவிட்டு கிரியைகளை செய்கிறான். பற்பல கிரியைகளை பிசாசு செய்கிறான். எல்லா பிசாசின் கிரியைகள், நேரடி கிரியைகள், மறைமுக கிரியைகள் அத்தனை அழித்து மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே போராட்டங்கள், சபைக்குள்ளே போராட்டங்கள். இஸ்ரவேல் சபைக்குள்ளே கோராகின் கூட்டம் போராடினது போல சில சபைகளில் மாம்சத்துக்குரியவர்களால் போராட்டங்கள். பயப்படாது. கர்த்தர் சபையின் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சபையின் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கையிலே எத்தனை காலம்தான் மாம்சம் மேற்கொள்ள முடியும்? நிச்சயமாய் முடியாது. கர்த்தர் இந்த வருஷத்துக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சபைக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிற நாட்கள் இதுவாக இருக்கிறது. அந்த ஆவியின் வைராக்கியம் கர்த்தரோடு இசைந்து நிற்கிற ஊழியக்கார விசுவாசிகளும் இன்று பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவர் வைராக்கியத்தோடு எழும்பும் பொழுது நீ சோர்வோடு இருந்தால் எப்படி ஒருமனப்பட முடியும்? அவர் வைராக்கியத்தோடு எழும்பும் பொழுது நீ பழைய தோல்விகளையே சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி நீ கர்த்தரோடு ஒன்றுபட்டு நிற்க முடியும்? இன்று பகல் வேளை உன் உள்ளத்தில் இருக்கிற ஆகாதவைகள் வெளியே போகட்டும். கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய ஆவியின் வைராக்கியத்தை நீ பெற்றுக்கொள். அவருடைய ஆவியின் வல்லமை நீ பெற்றுக்கொள். அவருடைய வார்த்தைகளை நீ பெற்றுக்கொள். கம்பீரமாய் எழும்பு, மகிமையாய் எழும்பு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு வாசல் சில வேளைகளில் கிரியை செய்கிறது. சில அரமனை வாசல்கள், சில அரமனை வாசல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு சம்பவம் தெரியும். ராஜாவின் அரமனை வாசல்ல தான் பிரச்சனை ஆரம்பமானது. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு நான் நமஸ்கரிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். எப்படி தானியேல் நான் தொடர்ந்து கதவை ஜன்னலை திறந்து போட்டு ஜெபிப்பேன் தீர்மானம் எடுத்தானோ, அதே போல இந்த மனுஷனோ இவனுக்கு முன்பாக நான் பணிய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். கர்த்தர் அதை கனம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து ஆரம்பித்த பிரச்சனை ஒரு மொர்தெகாய் மேல் ஆமானுக்கு உண்டான எரிச்சல், அது ஒரு இனப்படுகொலை செய்வதற்கு ஆமானை தூண்டிவிட்டது. இந்த இனத்தையே வேறறுக்க வேண்டும். யூதன் என்று ஒருவன் இந்த தேசம் தேசங்களில் எங்கிலும் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். ராஜாவை வசப்படுத்தி சட்டத்தை போட்டான். கடைசியிலே சட்டம் பயங்கரமாக யூதர்கள் மேல் வந்த பொழுது மொர்தெகாயை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. எஸ்தரை ஆண்டவர் உணர்வூட்டி எழுப்பினார். அங்கே சூசான் நகரத்தில் இருந்த மக்களை, யூதர்களை
எழுப்பினார். எல்லா தேசங்களிலும் இந்த யூதர்களை எழுப்பினார். செபித்தார்கள். கடைசியில் நடந்தது என்ன? சுருக்கமாய் ஒரே வார்த்தையில் சொன்னார், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்களை அழிப்பேன் என்று சொன்னார். யூதர்களின் விரோதிகள் அழிக்கப்படத்தக்கதாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நான் என்றைக்கும் மேன்மை உள்ள மனிதனாய் இருந்து என்னை கும்பிடாதவனுடைய இனத்தையே வேறறுப்பேன் சொன்னார். அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினார். மொர்தெகாய்க்காய் உண்டு பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் சில அரமனை வாசல்கள் நமக்கு எதிராய், சபைக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட விஷயத்திலும் கூட சில அரசு அதிகாரிகள் அல்லது ஆளுகை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சர்டிபிகேட்டை தராம எத்தனை வருடங்கள் இழுத்தடிக்கிறார்கள். ஒரு ஆதார் அட்டையை தராம, ஒரு ரேஷன் கார்டை தராம, அல்லது வேறொரு உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை தராம எத்தனை அதிகாரிகள்கிட்ட போய் இழுத்தடித்து அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் யாராவது வந்திருந்தால் கூட இந்த அரண்மனை வாசல்களின் மேல் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிற, தன் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிற, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியானவர் என்று தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு வெற்றி சிறப்பார். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. நான் வெறும் சபை குறித்து மட்டும் பேசவில்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் சபை. நீங்கள் ஜெயமா இருந்தா தான் சபை ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அதனால உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக ராஜாக்கள், அதிகாரிகள் எந்த பொல்லாத கிரியைகளை செய்றாங்க, எந்த தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எரிச்சல் அடைந்து இருக்கிறார்களா, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு எதிராக இன்றைக்கு பல பிரச்சனைகள் ஆளுகை ஸ்தலங்களிலிருந்து, அரண்மனை வாசல்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு பார்வோனின் அடக்குமுறையால் இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் மிக பயங்கரமாய் கஷ்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் சபைக்கு ஒரு பார்வோன் ராஜாவுடைய அடக்குமுறை, ஒரு எகிப்திய அடக்குமுறை. அதுபோல இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடைய அடக்குமுறையினால சில சபைகள் எவ்வளவோ வேதனைக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினருடைய அடக்குமுறை, இன்னார் தான் உள்ள வரணும், இன்னார் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து நின்று பிடிச்சு விடுறாங்க. அடக்குமுறைகளினாலே, சில அரசு அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளினாலே சில சபைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் பலம் பெற்ற சில மத அமைப்புகளுடைய அடக்குமுறைகளினாலே சில சபைகள் தாங்கனா வேதனைகளை தொடர்ந்து அனுபவித்து வருகிறது. நம்முடைய சபைகளிலும் சில சபைகள் இப்பொழுது நான் சொன்ன பிரச்சனைகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த அரண்மனை வாசல்களும் கர்த்தருடைய சபையை மேற்கொள்ளாதபடி, கர்த்தருடைய சபை அந்த அரண்மனை வாசல்களை வெற்றி சிறக்கத்தக்கதாய் ஒரு பலமான கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்களோ மாதங்கள் வருடங்களாய் ஓடின உடனே சோர்ந்து போக கூடாது. அந்த வெற்றியின் தரிசனத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அந்த சபைகள்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஊழியர் குடும்பங்கள் எப்பொழுதும் வெற்றியை தான் உங்க கண்ணு முன்னால நீங்க நிறுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி இப்படித்தானோ என்று சொல்லி விட்டு கொடுக்காதிருங்கள். உன் ஜெபத்திலே விட்டு கொடுக்காத, உன் விசுவாசத்திலே விட்டு கொடுக்காதுங்க. நன்றாக நீங்கள் நில்லுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். சில அரசு சட்டங்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது பல பாதிப்புகள் தான். சல்பின் ஷைனி அரஸ்ட் பண்ணப்பட்டதே அதனால, உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பொல்லாத சட்டத்தினால. பல சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது அவைகளால் இன்றைக்கு சபைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு பல பாதிப்புகள் இருக்கிறது, உண்மை. ஆனாலும் எஸ்தரின் காலத்திலே ஆமானுடைய சட்டத்தை மாற்ற ஒரு மொர்தெகாய் எழுப்பி கொண்டு வந்து ஜெபித்த அவனுடைய கையினாலே அந்த சட்டத்தை உடைத்து போட்ட கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மற்றொரு அதிகாரியை எழுப்பி முந்தினவன் போட்ட சட்டத்தை உடைத்தெறிய இந்த கர்த்தரால் முடியும். ஆமென். போட்டவனுடைய கையினாலே மாற்ற செய்யவும் இந்த கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கொஞ்சம் காரியம் பலமா போன உடனே ஐயோன்னு நினைக்க கூடாது. அது அப்படித்தான், பலமா போய் பட்டுன்னு வெடிக்கும். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் அப்படித்தான். பிசாசுக்கு கடைசியில அவனுக்கு முடியலன்னு சொல்லுமா அவன் ரொம்ப வேகமா வருவான், ஆக்ரோஷமா வருவான், கடைசியில ஒரு மேக்சிமத்துல வருவான், அதோடு ஒன்றுமில்லாமல் போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில அரசாணைகள் இப்படித்தான் செய்கிறது. நேபுகாத் நேச்சார் திடீர்னு ஒரு ஆணையிட்டார்.
அவர் ஒரு சிலையை நாட்டி வச்சுக்கிட்டு இதை கும்பிடாதவெல்லாம் அக்கினியில போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆணை எபிரேய வாலிபர்கள் 3 பேருக்கு எதிராய் வந்தது, தெய்வ மக்களுக்கு விரோதமாய் வந்தது. அவர்கள் துணிந்து நின்றார்கள். அந்த அக்கினி முடிய கூட கற்காம, வஸ்திரத்துல கூட அது வாசனை இல்லாத அளவில் கர்த்தர் ஜெயம் சிறக்க பண்ணினார். அல்லேலூயா. இன்று சில அக்கினி சோதனைகளுக்குள் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அன்பர்களே, இந்த அரசாங்கம் இப்படி ஒரு ஆணையை போட்டதுனால தானே, ஏன் சர்ச்சுக்கு விரோதமா இப்படி ஒரு லெட்டர் ஒரு ஆர்டர் கொடுத்ததுனால தானே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அன்பர்களே, அதையெல்லாம் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அதிகாரிகளுடைய கையெழுத்து நமக்கு ரொம்ப தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது, உண்மைதான். அன்றைக்கு தானியேலுடைய காலத்திலே தரியு ராஜாவுடைய கையினாலே ஒரு கையெழுத்தை போட வச்சுட்டாங்க. கையெழுத்தை போட்டுட்டான். அதாவது அவங்க எந்த தெய்வத்துக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, அவனுக்கு நேரா ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி ஒரு பொல்லாத சட்டத்தில் கையெழுத்து வந்து விட்டது. அந்த ஒரு கையெழுத்தினாலே தானியேல் சிங்கக்கபிக்கு போனான். ஆனால் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்து தரியு ராஜாவின் கையெழுத்தை குலைத்து ஆண்டவர் அன்றைக்கு ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்த தானியேல் சிங்கங்களால் சேதப்படாதபடிக்கு ஜெயம் எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அந்த பிலாத்து என்கிறவன் கையெழுத்திட்டு கொலை தண்டனைக்கு சிலுவைக்கு நியமித்தான். ஆனால் 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு எழும்பின பொழுது பிலாத்துவின் கையெழுத்து கொலைக்கப்பட்டே போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். நமக்கும் எப்படி செய்வார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.